எதிராக போராடினவங்க தான் காந்தி, மார்க்ஸு, அம்பேத்கர், குமரப்பா எல்லாமே. நீங்கள் முழுசாக அவங்கள படிச்சிங்கன்னா அதிலிருந்து நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, விழுப்புரம் மாவட்டத்தில் என்னென்னா ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுறவங்களுக்கு கட்டில் பீரோ வந்து சீர் வரிசையாக கொடுக்குது. நம்ம ஐயா சிவராமன் ஐயா மாதிரி ஆட்கள் வந்து அதில் ஃபைட்டோ கெமிக்கல்ஸ் இருக்குது. அவர் தப்பு இல்லை, அவர் படித்ததை சொல்கிறாரு. ஆனால் அதுக்கு பின்னாடி என்ன நடக்கும் அவர் தெரியாது. கொளுத்தி போட்டது இருக்குல்ல, அனுமர் மாதிரி கொளுத்தி இலங்கையெல்லாம் கொளுத்தி விட்டுடுது. அது இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா திரும்புகிற பக்கம்லாம் கருப்பு கோணி இருக்கிறீங்க. நாங்கள் செய்யக்கூடாதுன்னு ஓடி வந்த குடும்பம். கல்விக்காக, வேறு ஒன்றும் இல்லை, கல்விக்காக வேலைக்கு போகிறவங்க தான் அதிகம். கல்விக்காக அப்புறம் தானே வேலை வாய்ப்பு. அப்படி எங்கள் அப்பாலாம் வேளாண்மையை விட்டுட்டு திண்டிவனம் பக்கத்தில் முட்டூர்னு ஒரு கிராமம், அங்கேருந்து ஓடி வந்தவங்க தான். அதை ஓடி வந்து ஏதாவது தொழில் பண்ணி பிள்ளைங்களை படிக்க வச்சு கான்வென்ட்டு ஏதாவது ஒன்று ஆய்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணவங்க தான். அதில் எந்த குறையும் இல்லை. வீட்டில் எல்லாம் நல்லா படித்து நல்ல இடத்துல இருக்கிறாங்க. வேளாண் அரசியல் பற்றி பேசும்பொழுது நிறைய குழந்தைங்கிட்ட இருந்து நான் பேசுகிறதுனால கொஞ்சம் எளிமையான மொழியிலே பேசிடுறேன். ஒரு ஜெயசந்திரன் ஐயா பேசும்போது கிட்டத்தட்ட ஒரு 2000 ஆண்டு வரலாறை நீங்கள் தொகுத்து படிக்கிற மாதிரி மண்டலம் முதல்ல ஏற்றிட்டார். அதுவே உங்களுக்கு இன்றைக்கி ஒரு நாளுக்கு போதுமான அளவு கனம் இருக்கும். ஏன்னா நான் வந்து சிவில் சர்வீஸுக்கு கிளாஸ் எடுத்திருக்கேன், நானும் படித்து பாஸ் ஆகிலாம் இருக்கேன் யூபிஎஸ்சியில். அப்போ இந்த பிட்ஸ்லா இதுக்கப்புறம் நம்ம அவர் விட்ட இடத்துலேருந்து கூட நான் தொடங்கலாம். கேட்ஸ் மாதிரி, WTO மாதிரி கூட தொடங்கலாம். ஆனால் அவர் கொடுத்ததே உங்களுக்கு வாரக்கணக்கு மாதக்கணக்கு ஆகும். நீங்கள் போய் படிச்சிங்கன்னா, மறுபடியும் இதை படிக்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா குறைஞ்சது ஒரு 700 அல்லது 800 பக்க தொகுப்பை நீங்கள் படித்தா தான் புரியும். அது உங்களுக்கு உள்ளே ஏற வாய்ப்பு இருக்குது. அவ்வளோ கனமான இதுவை தலையில் தூக்கி வச்சார். நானும் உட்காந்து கவனிச்சிட்டே இருக்கிறோம். அதில் அவர் சொன்ன பேர்லாம் கூட நம்மளால் டக்குன்னு ஞாபகம் வராது. ஒரு சிலர் தான் கிளைவ் ஞாபகம் வரும். மெக்காலே வந்து தொடர்ச்சியாக கல்வியில் கழிவு ஊற்றுறதுனால மெக்காலே ஞாபகம் வரும். சிலர் மெக்காலேவை கொண்டாடுவாங்க. மெக்காலே வரலாம், இந்தியாவில் கல்வி இல்லைம்பாங்க. அதுக்கு எது திசையில் இப்படி சொல்லுவோம் இல்லையா? அப்போது 3-4 விஷயங்களில் நம்ம தொடர்ச்சியாக கவனம் செலுத்த வேண்டியிருக்கு. இயற்கை விவசாயம், மற்றவங்க விவசாயம் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தெரியுமா வித்தியாசம்? நம்ம விவசாயம் பண்ணோன்னு வைங்க, மருத்துவத்தில் வேலை செய்கிறதா கணக்காயிடுது. நான் தொடர்ச்சியாக கவனிப்பது என்னென்னா, இயற்கை விவசாயிகளை நியூட்ராசிட்டிகல்ஸாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவர்களை வெறும் உணவாக பார்க்கல, மற்றவர்களுக்கு உணவாக பார்க்குறோம். நான் இந்த 12-13 வருஷம் கவனிப்புலேருந்து நான் சொல்கிறதுன்னா, நீங்கள் நார்மலாக போய் விவசாயம் செஞ்சீங்கன்னா உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறது என்ன மட்டும் தான் எதிர்பார்க்குறாங்க? உணவு பூர்த்தி மட்டும்தான் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் இயற்கை விவசாயிகள்னும் போது என்ன வராங்க, உள்ளே நுழையும் போது எதுக்கு வராங்க? எனக்கு ஒரு பயமும் இருக்குது, எங்கே உங்களை ஆன்டி சுகர் ஃபேக்ட்ரி ஆக்கிடுவாங்களோன்னு. சர்க்கரை நோய்க்கு எதிராக நிலமாக மாறிடுமோ தமிழ்நாடோ இல்லை இயற்கை விவசாய அமைப்புகளோ? ஏன்னா வரும்போது அப்படி தானே வராங்க. சர்க்கரை கூடாமல் இருக்குமா? சர்க்கரைக்கு அரிசி இருக்கா? சர்க்கரைக்கு அரிசி எப்படி கொடுக்க முடியும்? சர்க்கரையின் மீது பெரிய வெறுப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு வந்து உங்களுக்கு நகரங்களில் ஒரு இருக்குது. அதையும் நான் தொடர்ச்சியாக பேசுகிறேன். நம்ம வந்து ஆன்டி சுகர் ஃபேக்ட்ரி இல்லை, அதுவும் ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா நிறைய இடங்களில் இப்போ கலசப்பாக்கத்தில் மட்டும்தான் அதுக்கு எதிராக பேசினுக்கிறாங்க. மற்ற இடங்களில் போனீங்கன்னா சர்க்கரை நோய்க்கு என்ன அரிசி இருக்குங்க, நெல் இருக்குங்க, அது எதாவது கொடுங்க, வெள்ளையாக எது இருக்குது, சன்னமாக எது இருக்குது, சீக்கிரமாக எது வளரும், இதெல்லாம் அரசியல் வார்த்தைகள் தான். ஏன்னா இந்த இந்திய அரசியல், தமிழ்நாடு அரசியல் சொல்கிறேன், உலக அளவில் இருக்கக்கூடிய அந்த அரசியல் அந்த கண்ணிகள் எப்படி இருக்குன்னா, வேகத்தின் மூலமாகவும் துல்லியத்தின் மூலமாக கட்டமைக்கப்பட்டது. நீங்கள் எவ்வளோ வேகமாக எவ்வளோ துல்லியமாக செய்கிறீங்களோ அவ்வளோ இயற்கைக்கு எதிர் திசையில் பயணிக்க ஆரம்பிச்சிடும். அதுதான் இயற்கை விவசாயத்தில் அடிப்படை அறிவியலை. நீங்கள் எவ்வளோ வேகமாக பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, நீங்கள் எந்த விஷயத்தை எடுத்தாலும் சரி, அது மருத்துவமோ விவசாயமோ கல்வியோ. ரவீந்திரநாத் தாகூர் கதை எழுதினே இருப்பார் ரொம்ப எளிமையாக. ஒரு குருவிக்கு வந்து கிளிக்கு ஒரு புஸ்தகத்தை படிக்க கொடுப்பாங்க, படிக்காது, கிழிச்சி உள்ளே ஊட்டிடுவாங்க. கிளிக்கு சொல்லி பார்ப்பாங்க, கேட்காது. அப்போ வேகம், இந்த வேகத்துக்கு எதிராக போராடினவங்க தான் காந்தி, மார்க்ஸு, அம்பேத்கர், குமரப்பா எல்லாமே. நீங்கள் முழுசாக அவங்கள படிச்சிங்கன்னா அதிலிருந்து நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, எங்கே உங்களுக்கு வேகம் அதிகமாக இருக்கோ, எங்கே வேகப்படுத்துகிறோமோ, எங்கே துரிதப்படுத்துகிறோமோ, அது விளைச்சலாக இருந்தாலும் சரி, லாபமாக இருந்தாலும் சரி, மார்க்கெட்டிங்காக இருந்தாலும் சரி, நம்ம நினைக்கிறோம் வேகம்னு, வேகமாக வளரக்கூடிய எல்லாமே வேகமாக அழிஞ்சிடுது. அதனால் இயற்கையில் வந்து அதுக்கு அதனால தான் ஏன் நம்ம GM எதுக்குறோம். இப்போ இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும், கடந்த ஒரு 25 ஆண்டுகளுக்கு மேலாக மரபணு மாற்று பயிர்களை சின்னதும் பெருசுமாக வட்டார அளவில் இருந்து தேசிய அளவு வரைக்கும் அதில் போராடி இருக்கிறாங்க. கடந்த 10 வருஷம் நல்லாவே நமக்கு தெரியும், இந்த மீடியா வந்ததுக்கப்புறம் சோஷியல் மீடியாவில் GM பற்றி தெரியும். ஏன் அதை எதுக்குறோம்? அவங்க சொல்கிறது என்னன்னா, அதுவும் ஒரு மியூட்டேஷன் தான். நீங்கள் செய்யலைன்னா கூட இயற்கையாகவே அது என்ன ஆகும், பரிணாமத்துக்கு வரதான் போகுதுங்கிறாங்க. அது இயற்கையாகவே வரட்டுமே, வேகம் தான் பிரச்சனை. இப்போது தொழில்நுட்பம் பிரச்சனை இல்லை. அந்த தொழில்நுட்பத்துக்குள்ளே அவங்க ஒரு 5000 வருஷம் நடக்க வேண்டிய ஒரு மாற்றத்தை 5 வினாடியில் நடத்துனீங்கன்னு என்ன ஆகும்? இப்போ நீங்கள் பிறக்கிறீங்க, இப்போ யாருக்காவது வாய்ப்பு இருந்தால் பிரின்சஸ் ஆஃப் ககுயான்னு ஒரு படம் இருக்கும், நான் எழுதி கூட போடுறேன். இப்போது ஒரு ஜப்பான் படம், கார்ட்டூன் படம் வரைஞ்சிருப்பாங்க.
ஒரு மூங்கில் குருத்தை வெட்டினோடனே கையில் ஒரு குழந்தை வரும், தூக்குனதுமே வளர ஆரம்பிச்சிடும். ஜப்பானுடைய அரசியலை எதிர்த்து பேசுகிறதுக்காக வந்த படம் என்னென்னா, ஒரு குழந்தை இப்படி எடுப்பாங்க, மூங்கில் குருத்துலேருந்து பிறந்து வரும். அது எல்லா மித்திலையும் இருக்குது, ராமாயணத்தில் இருக்குது, ஜப்பானில் இருக்குது, யூரோப்பில் இருக்குது. மண்ணில் இருந்து பெண் குழந்தையை பெற்றெடுப்பது அப்படின்றது அது ஒரு மித்தாலஜி, அது ஒரு மாதிரியான ஒரு முறை. அது மாதிரி எடுத்து கையில் இப்படி தட்டும்போதே குழந்தை வளர்ந்து பெருசாகிடும், 15 வயசு ஆயிரும். இன்றைக்கி அப்படி தான் இருக்குது உலகம். அந்த மாதிரி வளர்ச்சி வேணும், உடனே எல்லாமே உடனே சடனே அப்படியே நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த வேகத்தை பற்றி புரிந்து கொள்வது என்பது மிக முக்கியமான அரசியல். நான் இவர் சரியில்லை, ஆளுங்கட்சி சரியில்லை, எதிர்க்கு அந்த அரசியல் பேசவே வரலைங்க. வேளாண் அரசியல் என்பது கட்சி அரசியல் இல்லை. வேளாண் அரசியல் என்பது கட்சி அரசியலை தாண்டி ஒரு கொள்கை, அது ஒரு வாழ்க்கை முறை, அது ஒரு லைவ்லிவுட். அந்த அரசியல் ஒரு லைவ்லிவுட். நீங்கள் வாழ்ந்ததை தான் காட்ட முடியும், பேசிலாம் நீங்கள் கூட்டத்தை கூட்ட முடியாது இந்த இதில் மட்டும். அதனால் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது என்னென்னா, மற்ற விவசாயிகள்கிட்ட எதிர்பார்க்கறது சோறு, நம்மக்கிட்ட சோறு மட்டும் எதிர்பார்க்கல, அதிக ஒழுக்கத்தை வேறு எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் பிளாஸ்டிக் கவர் எடுத்துன்னு போக முடியாது, புரியுதா இல்லையா? நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கிட்டால் மட்டும்தான் உங்களை இயற்கை விவசாயின்னு லேபிள் பண்ணிக்க முடியும். இந்திய அரசாங்கம் விவசாயிக்கு ஒரு அர்த்தம் கொடுக்குது, இயற்கை விவசாயத்துக்கு இது வரைக்கும் டெஃபினிஷன் கிடையாது. முதல்ல அதை ஞாபகம் வச்சுங்க. எங்கே பேசினாலும் அது பேசுங்க. அதனால தான் குழப்பம் இருக்குது. இயற்கை விவசாயத்துக்கு 1966 டெஃபினிஷன் கிடையாது, ஆனால் விவசாயிக்கு இருக்குது. ஒரு விவசாயி என்பவர் தன் நிலத்திலோ, அவர் சொன்னார் இல்லையா, பிறர் நிலத்திலோ அல்லது காட்டிலோ அல்லது மானாவாரி இடத்துலையோ இல்லை புறம்போக்குலையோ எங்கிருந்தும் உணவுப் பொருளையோ விதையோ சேகரிப்பவர், உற்பத்தி பண்ணுறவர்கள். கல்டிவேஷன்ற ஒரே ஒரு வார்த்தை தான் இருக்குது. மற்றபடி காட்டில் போய் சேகரித்தாலும் சரி. இப்போ நீங்கள் இங்கே அடிக்கடி பேசுவாங்களே வேப்பம்பழத்தை பொறுக்கிறதுன்னு, அவர் விவசாயி தான். முதல்ல அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஆனால் இயற்கை விவசாயிக்குன்னு ஒரு டெஃபினிஷன் கிடையாது. அதனால தான் நம்ம 10-15 தலைப்பு வச்சுக்கிறோம். அங்கக வேளாண்மை, ஒருங்கிணைந்த வேளாண்மை, பசுமை வேளாண்மை, பச்சை புரட்சி வேளாண்மை, என்ன ஒரு பேர் வச்சுக்கிறோம். மற்றபடி எங்கே இந்த வேகமும் எங்கே கரிமம், அது எந்த வழியாக வந்தாலும் சரி, எலக்ட்ரிசிட்டியாக இருந்தாலும் சரி, டீசலாக இருந்தாலும் சரி, பெட்ரோலாக இருந்தாலும் சரி, லித்தியம் பேட்டரியாக இருந்தாலும் சரி, நாளைக்கு வரப்போகிற ஹைட்ரஜன், இப்போ தண்ணியிலேருந்து மோட்டர் கண்டுபிடிச்சி லான்ச் ஆகினே இருக்குது. வெறும் தண்ணியை வச்சு மோட்டரை கண்டுபிடிக்கிறதுக்கு லான்ச் ஆகி பண்ணுதுன்னா, அதில் உட்பட நீங்கள் இந்த வேகத்தை வைத்து புரிந்து கொள்வது தான் முதல் அரசியல். எங்கே வேகத்துக்கு ஆதரவாக உங்களுக்கு திரட்டுறாங்களோ அங்கே நீங்கள் எதிர்த்து நிற்க வேண்டியது தான் இயற்கை வேளாண்மையின் முதல் அரசியல். ஏன்னா வேகம் இயற்கைக்கு எதிரானது. அது எந்த மாதிரி செஞ்சாலும் சரி, மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி சொல்கிறவங்க கூட சொல்லுவாங்க, இன்று 1 லட்சம் நாளை 1 கோடி. நம்பாதீங்க. 1 லட்சம் 1,01,000 ரூபாய் ஆகுதுன்னா நம்புங்க. 1 லட்சம் 1 கோடி ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அங்கே சுரண்டலும், அங்கே பழிவாங்கலும், அங்கே ஒடுக்குதலும் மட்டும்தான் இருக்கும். இதை புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி ஒரு முறை கிடையவே கிடையாது. அந்த மாதிரி ஒரு முறை எங்கே இருக்குன்னா இண்டஸ்ட்ரியில் தான் இருக்கும். அந்த இண்டஸ்ட்ரி எதை பற்றியும் கவலைப்படாது. இண்டஸ்ட்ரிங்கிற வார்த்தையே அங்கே உணர்வுகள் கிடையாது, அங்கே உயிர் பற்றின எந்த இதுவும் கிடையாது, அங்கே நஞ்சு கிடையாது, எதிர்காலம் பற்றி சுத்தமாக சிந்தனை கிடையாது. இங்கே உட்கார்ற பெரும்பாலான நபர்கள் அடுத்த சந்ததிக்கு என்ன செய்யணும்னு பேசினவங்க தான். தனக்கு என்ன செய்யணும்னு பேசுகிறவங்களோட எண்ணிக்கை குறைஞ்சினே வந்துருச்சு. ஏன்னா அடுத்த சந்ததிகள் பற்றின ஒரு பயம் வந்திருக்கு. ஏன்னா நான் சந்திக்கக்கூடிய பள்ளியில் இருக்கவங்க பெற்றோர்கள், ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு குழந்தை வச்சுருக்கோம், அடுத்த குழந்தை ஏன் பெற்றுக்கலாம், இந்த சமூகத்தில் ஒன்றை வளர்க்குறதே கஷ்டங்கிறாங்க. சோறு இல்லாமல் இல்லை. அப்போது சமூகத்தில் வேறு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அதை பிரேக் பண்ண வேண்டியிருக்கு. ஆரோக்கியமாக இருக்கலாம், அவங்க மேலே இருக்கிற ஸ்டிக்மாவாக இருக்கலாம், எல்லாமே அவங்க மேலே திணிக்கப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம். யாரோ இப்போ சேகர் சொல்லும்போது சொன்னார், சடங்குகள் தமிழ்நாட்டில் நான் சடங்குகளை கவனிக்கிறேன். இது வரைக்கும் நான் கண்டதிலே அபத்தமான சடங்கு விழுப்புரம் மாவட்டத்தில் என்னென்னா, ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுறவங்களுக்கு கட்டில் பீரோ சீர் வரிசையாக கொடுக்குது. நீங்கள் அந்த பக்கம் வந்தீங்கன்னா தெரியும், ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுறவங்களுக்கு கட்டில் பீரோ அண்டாலாம் சீர்வரிசையாக கொடுக்குற சடங்கு இருக்குது. இது எங்கே இருக்குன்னா விவசாய சமூகத்தில் இருக்குது. இவர் எப்படி நீங்கள் நிலத்துலேருந்து இது உற்பத்தி பண்ண முடியும்? அப்போ சடங்குனா ஏதோ ஒரு இயற்கைக்கு நெருக்கமாக, மனசுக்கு நெருக்கமாக ஒரு 4 பேர் சேர்ந்து சாப்பிட்றோம், சந்தோஷமாக இருக்கும். அங்கே கொஞ்சம் இழந்த உறவுகள் மீண்டு எழுது, நல்லதுக்கு போனால் கூட கெட்டதுக்கு போகணும் நிற்பாங்க. இதுதான் சடங்குடைய அமைப்பாக இருந்தது. இன்றைக்கி எங்கே போய் நிற்குதுன்னா போட்டி, அது ஒரு போட்டியில் இருக்குது. நீங்கள் 2வது கற்றுக்கொள்ள வேண்டிய அரசியல் என்னென்னா, சடங்குகளிலிருந்து எப்படி விடுபடுவது. அதுதான் இயற்கை விவசாயிக்கு லாபம். நீங்கள் மார்க்கெட் பண்ணி மறுபடியும் கட்டில் பேர் எடுத்து கொடுத்தீங்கன்னா நிலம் உங்களுக்கு உற்பத்தி பண்ணாது. கரெக்டாக? நீங்கள் உங்கள் கல்வியிலையும் மருத்துவத்திலையும் எந்த அளவுக்கு கவனமாக இருக்கீங்களோ அதே அளவுக்கு கவனம் சடங்குல வச்சுக்கணும். சரிதாங்களா? இதில் இங்கே மிஸ் பண்ணோம்னா நீங்கள் எல்லாம் முட்டி மோதி
இப்போ பாலாஜிலாம் இப்போ கேள்வி மேலே கேள்வி கேட்டு சமூகத்தை புரட்டி போட்டுன்னு இருக்காப்புல. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி விதையை பற்றி ஒரு கேள்வியை போட்டிருக்காரு. அது அப்படியே விவாதத்துக்கு தான் போடுறது. அதில் ஒரு நல்ல உரையாடல் வரணுன்னு. விதை ஏன் அவ்வளோ டெவலப் ஆகுது? நமக்கும் கேள்வி இருக்குது. டைவர்சிட்டி இஸ் நாட் நம்பர்னு நம்மளும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம். எண்ணிக்கை கிடையாது, அதை பற்றின புரிதல். ஒரு விதையை பற்றி புரிதல், இங்கே இருக்கிற கலர்பாலையை பற்றி ஒரு புரிதல் அப்படிங்கிறதான் நமக்கு தேவை. இல்லைனா கருப்பு கவனியில் போய் மாட்டிப்போம். அப்புறம் என்ன பண்ணுவோம், ஆடுதுறையில் குட்டை வெரைட்டி கருப்பு கவனி உருவாக்கிடுறான். இப்போது பூரா கருப்பு கவனின்னு நம்ம ஐயா சிவராமன் ஐயா மாதிரி ஆட்கள் வந்து அதில் ஃபைட்டோ கெமிக்கல்ஸ் இருக்குது. அவர் தப்பு இல்லை, அவர் படித்ததை சொல்கிறாரு. ஆனால் அதுக்கு பின்னாடி என்ன நடக்கும் அவர் தெரியாது. கொளுத்தி போட்டது இருக்குல்ல, அனுமர் மாதிரி கொளுத்தி இலங்கையெல்லாம் கொளுத்தி விட்டுடுது. அது இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா திரும்புகிற பக்கம்லாம் கருப்பு கவனி. இயற்கை ஒரு காலத்தில் நம்மாழ்வார் இருக்கும்போது மாப்பிள்ளை சம்பா அரிசிக்கு எப்படி ஒரு மவுஸ் இருந்ததோ, மாப்பிள்ளை சம்பா பழைய சோறுக்கு மவுஸ் வந்ததோ, அப்போ திருமண பக்கம்லாம் அதாவது கருப்பு கவனியோடைய இனிப்பு இல்லாத சுப விசேஷங்கள் ஏழையின் சின்னமாக மாறிடும். நீங்கள் வேணால் பாருங்கள். ஏன்னா அந்த மாதிரி நிறுத்திருக்காங்க. அது என்ன பண்ணுதுன்னா அரசாங்கம் என்ன பண்ணுன்னா அதை கையில் எடுத்துக்கும். எங்கே மோனோபோலி, ஒற்றை பயிர் மட்டும் கிடையாது, ஒற்றை தன்மை, ஒரே ஒரு அறிவு, ஒன்றை பற்றி மட்டுமே பரப்புரை பண்ணுறீங்களோ அங்கே என்ன நடக்கும்னா அங்கே அரசாங்கம் நம்மளோட புத்திசாலி. அதை முதல்ல ஞாபகம் வச்சுங்க. அவனுக்கு அறிவு இல்லைன்னு நம்ம நினைக்க வேணாம். அவன் அழகாக என்ன பண்ணிட்டான், கருப்பு கவனியை 90 நாளில் வளர்க்க முடியும், 65 நாளில் வளர்க்க முடியும், 3 அடியில் வளர்க்க முடியும். எல்லாமே கருப்பு கவனியில் பண்ணிட்டாங்க. நான் வந்து கதை சொல்லலை, பண்ணிவிடுவாங்கன்னு சொல்லலை, பண்ணியாச்சு. அதை பற்றின நாங்கள் ஆய்வுகளும் எடுத்து மேற்கொண்டு அதனுடைய விளைவுகள் என்னென்னலாம் நாங்கள் வந்து ஒரு எஸ்ஐடியோட மற்ற காலேஜோடு சேர்ந்து ஆய்வும் பண்ணிகிட்ருக்குறோம். அதை நானும் ராமன்லாம் சேர்ந்து அந்த பக்கமும் சண்டை பண்ண வேண்டியிருக்கு. அரசியல் என்பது பரவலாக்கம், அறிவு பரவலாக்கம் மட்டும் கிடையாது. நமக்கு எதிராக செய்யப்படுகிற சதித்திட்டங்களுக்கான சாலிடான அறிவியல் பின்புலமும் வேணும். அதற்கு ஒரு 4-5 பேராக வேலை செய்யணும். இதுக்கு ஒரு 4 லட்சம் பேர் வேலை செய்கிறாங்கன்னா அதில் ஒரு 400 பேராக வேலை செய்ய வேண்டியிருக்கு. அது ஒரு முக்கியமான, எப்படி வந்து வாழ்வியல் முறை ஒன்று ஒரு தேவையோ அதே மாதிரி ஆக்டிவிசம் ஒன்று தேவையாக தான் இருக்குது. ஜிஎம்ஓ பற்றி சுல்தான் இஸ்மாயில் வந்து கிளாஸ் எடுப்பார். ஜிஎம்ஓ பற்றி அனந்த் கவிதாலாம் சேர்ந்து போராட்டம் பண்ணுவாங்க. ஜிஎம்ஓக்கு எதிராக நீங்கள் நாட்டுறாங்களாம் வளர்ப்பீங்க. இதில் எந்த கண்ணும் சின்ன கண்ணு கிடையாது, பெரிய கண்ணு கிடையாது. இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சூழல் நான் என்ன பார்க்குறேன்னா அதுதான். நீ செய்கிறது பெருசா, நான் செய்கிறது பெருசா, நீ வந்து அரசியல் பேசிட்டு வீட்டுக்கு போயிடுவேன். அரசியல் பேசாமல் நம்மாழ்வார் பேசியிருந்தால் நமக்கு எங்கே இயற்கை விவசாயம் வந்திருக்கும்? இல்லை அவர் நாராயணசாமி நாயுடு போராடலாம் கரண்ட் எங்கே வந்திருக்கும்? ஏன் அவரை நினைவு கூடுறோம்? 50,000 பேர் கூடினாருன்றதுக்கு இல்லை, அதுக்கப்புறம் எத்தனை கோடி மக்களுக்கு அவர் மூலமாக விடுதலை கிடைச்சதுங்கிறது தானே அடிப்படை. என்ன இயற்கை விவசாயத்துக்கு வந்தவங்க தற்சார்பு பேசுறதுக்கு காரணம், நான் எவனின் கட்டுப்பாட்டிலும் இருக்க மாட்டேன், நான் என் கட்டுப்பாட்டில் இருப்பேன், இணைந்து வேலை செய்வோம், சமூகத்தோடு இணைஞ்சிருப்போமே தவிர சமூகம் சொல்கின்ற எந்த அழுத்தத்துக்கும் கட்டுப்பட மாட்டேன்னு முடிவு பண்ணுறது. இன்னொன்று, நிலத்தை பற்றி பேசினே இருந்தாங்க. எனக்கு அதில் நிறைய கிட்டத்தட்ட ஒரு 20,000 வருஷம் வரலாறு இருக்குது. நிலம் நமக்கு கை மாறி வந்தது. அதில் துணியை மட்டும் வச்சே ஒரு பொம்பளை வந்து எழுதியிருக்காங்க. எப்படி துணி அப்படிங்கிற ஒரு ஒற்றை பொருள், அந்த நெசவுங்கிற ஒரு ஒற்றை பொருள் எப்படி சொத்தாக கை மாறிச்சுங்கிறத பற்றி எழுதியிருக்காங்க. மதுராந்தகத்தை மட்டும் எடுத்து வச்சு ஒருத்தர் எழுதியிருக்காரு. ஜெயசீல ஸ்டீஃபன் வந்து விவசாயத்தினுடைய வரலாறு, மதுராந்தகம், செங்கல்பட்டு இந்த பக்கம் இவர் அதை, ஏன்னா மதுராந்தகம் தான் மையமாக வச்சு எழுதுனது, இதை மட்டும் மையமாக வச்சு எழுதுகிறாங்க. இப்போ நம்ம இயற்கை விவசாயத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம போடுற துணி உட்பட கேள்விக்கு உட்படுத்துகிறாங்க இல்லையா? நீங்கள் அதிக சாயம் போட்டு துணி போட்டிங்கன்னா உங்களை ஒரு மாதிரி பார்ப்பாங்க. நம்ம ஒன்றே கைத்தறிக்கு போக வேண்டியிருக்கோம், ஆர்கானிக் காட்டனுக்கு போக வேண்டியிருக்கோம், ஆர்கானிக் காட்டன்லேயே கருங்கண்ணி பருத்தி சட்டை தான் போடுவோன்னு வர வேண்டியிருக்கோம். ஏன்னா இதெல்லாம் நம்ம மேலே இருக்கக்கூடிய சுமை. எப்படி நீங்கள் இயற்கை விவசாயத்துக்கு தொடங்கும் போது இயற்கை விவசாயம் உங்களுக்கு சோறு போடாதுன்னு, இது சமூகத்துக்கு சோறு போடாதுன்னு சொன்னீங்களா? யார் உங்களை கேட்டாலும் சமூகத்துக்கு சோறு போட வேண்டிய பொறுப்பு அரசுடைய பொறுப்பு, விவசாயியோடைய பொறுப்பு கிடையாது. அதை என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கில்ட்டு உருவாக்கிறாங்க, உங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சியை உருவாக்கி சமூகத்துக்கு சோறு போட வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு தனி மனிதனுக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கரெக்டாக கிடையாது. இது ரெண்டாவது, இப்போ இது ஒரு ஆரஞ்சு இருக்குது, இது வந்து நாக்பூர் ஆரஞ்சு, கரெக்டாக. இன்னொன்று மால்ட்டான்னு ஒன்று வரும், மழைன்னு இருக்கும் இல்லையா? நாக்பூர்லேயே பல வெரைட்டி இருக்குது. இது ஒன்று இருக்குது, அது ஒன்று இருக்குன்னு வைங்க. நீங்கள் 4 மால்ட்டா எடுத்து அதனுடைய புளிப்பு சுவை அளந்தாலும், இதில் ஒன்று எடுத்து அளந்தாலும் ஒரே மாதிரி இருக்கும். தக்காளி அப்படி தான். அப்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வெறும் குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் மட்டும்தான் பார்க்குறாங்க, குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் பார்க்குறதில்ல. நம்மளை கேள்வி கேட்கும்போது, நீ 10 தக்காளி உற்பத்தி பண்ணுவியா? 700 கோடி பேருக்கு 10 தக்காளி கணக்கு பண்ணுவாங்க. நாம் என்ன சொல்கிறோன்னா 700 கோடி பேருக்கு ஒரு தக்காளி இந்த ரகம் சாப்பிட்டா போதும். இவ்வளோ மண்ணை நம்ம சுரண்ட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் கருப்பு கவனி சிலுவை தின்னுடுவீங்களா? ஹைதராபாத்தி பிரியாணி வந்து கருப்பு கவனியில் செய்ய சொல்லுவோம், சாப்பிட்ருவீங்களா? நீங்கள்
2 பீஸ் வந்து சிக்கன் பீஸ் வச்சு, இல்லைன்னா மட்டன் வச்சு, இல்லை உங்களுக்கு சைவம் தான் பிடிக்கணும் மீல் மேக்கர்லாம் கொட்டி, என்ன கேரட் பீன்ஸ் எல்லாம் கொட்டி இவ்வளோ கருப்பு கவனியில் பிரியாணி செஞ்சால் சாப்பிட முடியுமா என்ன? உடம்பு ஏற்றுக்குமா? முதல்ல ஏற்றுக்காது. இதெல்லாம் தான் நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய புரிஞ்சிக்க வேண்டிய விஷயமே தவிர, நம்ம ரொம்ப சிதறடிச்சு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு காரணம் என்ன தெரியுமா? இந்த ஹைப்பர் சோஷியல் மீடியா தான். இந்த சமூக ஊடகம் வந்து ரொம்ப அது வந்து எல்லாரையும் மக்களை இணைக்குதுன்னு நினைக்கிறோம். ஆனால் அது அதிகமாக பிரிக்கிறதுக்கு தான் வேலை செய்யுது. புரியுதா இல்லையா? நம்ம என்ன நினைக்கிறோம், இது பயங்கரமாக இப்போ இணைச்சிரும். ஒரு ப்ராட்காஸ்ட் வந்தப்போ அப்படி தான் தோணுச்சு. ஒரு டெக்னாலஜி அல்காரிதம் வரும்போது மக்கள் இணைச்சிருவாங்க. மக்கள் இணைஞ்சு வாழ்ந்தால் என்றைக்குமே கார்ப்பரேட்டுக்கு லாபம் கிடையாது. எப்பொழுது நீ தனித்தனியாக உன் ஃபோனை பார்க்க ஆரம்பிக்கிறியோ அப்பொழுது தான் உங்களுக்கு லாபம். எப்பொழுது நீ தனித்தனியாக இருக்க விவசாயம் பண்ணுறியோ அப்போ தான் அரசாங்கத்துக்கு லாபம். நீ கூடி இயங்கினா அரசியல் பேச ஆரம்பிச்சிருவேன். நீ கூடி இயங்கினா அவர்களுடைய தத்துவத்துக்கோ அவர்கள் சேகரிக்க வச்சிருக்க சொத்துக்கோ எதிராகிடுவேன். குளம் எந்தன்னுவேன், என்ன பண்ணுவாங்க? ஏரி எந்தும்ப. முந்தானத்து குழந்தைங்கிட்ட நான் பேசிட்டு வந்தேன். ஒரு தமிழ் ஆசிரியருக்கு ஆறுக்கும் நதிக்கும் வித்தியாசம் தெரியல. எல்லாத்துக்கும் ஒன்றே தான் எழுதுகிறாங்க. கரெக்டாக? நதி ஆறுக்கு ஏதாவது ஈக்குவலண்ட்டாக ரெண்டு ஒன்றும் கிடையாது. தெரியும் இல்லையா? ஏன் கங்கை நதிங்கிறோம், தாமிரபரணி ஆறுங்கிறோம், பாலாறு ஆறுங்கிறோம்? தெரியாது. ஏன்னா நமக்கு பாடத்திட்டம் வழியாக வரல. அது வெறும் மேம்போக்கா ரிவர். எல்லாத்துக்கும் பொது பேர் இருக்குல்ல, வாட்டர் ஃபால்ஸ், நீர் வீழ்ச்சி அப்படின்னு நேரடியாக. நமக்கு தான் அருவின்னு ஒரு வார்த்தை இருக்குது. நம்மக்கிட்ட 40-50 தமிழ் வார்த்தை இருக்குது தண்ணி சார்ந்து. ஆனால் வாட்டர் ஃபால்ஸுன்றது இருக்குது. அப்போ மொழி ஒரு அரசியல். எப்படி வேகம் ஒரு அரசியல் சொன்னனோ, எப்படி ஒற்றைத்தன்மை ஒரு அரசியல் சொன்னனோ, அப்போ உங்கள் மொழி ஒரு அரசியல். அந்த மொழியை நீங்கள் இழந்துடக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி நம்ம பிராண்டிங்னும் போது இன்றைக்கி சில நேரங்கள்லாம் வந்து யோசிப்போம், பிராண்ட் பண்ணுறோம் அப்படின்னும் பொழுது இன்றைக்கி பிராண்டிங்க்கு எதிராக வேலை செய்ய சமூகமாக நம்ம இருக்கணும். நம்ம நினைக்கிறோம் பிராண்டிங்கிறது கலெக்டிவ் பிராண்டிங் தான் வேணும். இண்டிவிஜுவல் பிராண்டிங் பண்ணிங்கன்னா உங்களோட அழகாக ஆதானியும் அம்பானியும் பண்ணுவான். ஆனால் குழுவாக அவனால் பண்ண முடியாது. அவனால் குடும்பமாக மட்டும்தான் பண்ண முடியும். அனில் அம்பானி முகேஷ் அம்பானின்னு சொல்ல முடியுமே தவிர, ஆனால் அவனால் குழுவாக இயங்க முடியாது. அவன் சார்ந்த குழுவாக அவனுக்கு இயங்க தெரியாது. ஏன்னா குழுவாக இயங்கிறது கார்ப்பரேட் ஸ்டைல் கிடையாது, அரசியல் ஸ்டைலும் கிடையாது. குடும்பமாக மட்டும்தான் அவங்க இயங்குவாங்க. அப்போ நீங்கள் இயங்கும்போது குழுவாக இயங்குறீங்க. இதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அது மொழியில் ரொம்ப முக்கியம். அன்பிராண்டிங் நம்ம நிறைய பண்ண வேண்டியிருக்கு. அந்த வார்த்தையை நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கிறோம். சேகர் லெனினுக்கெலாம் வந்து அன்பிராண்டிங் கோர்ஸே வந்து இங்கே நாங்கள் நடத்தினோம். ஏன்னா அந்த பிராண்டிங் என்பது முழுக்க நம்மளை வேறு திசை திருப்பி கொண்டு போய் விட்டுரும். உங்கள் பொருளை விற்பனை செய்வது என்பது வேறு. அது வந்து நீங்கள் உள்ளூர் மொழியில் நீங்கள் பண்ணணும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் வந்து இதுக்கு போட்டி ஆகிடுறேன், டாட்டாவுக்கு போட்டி ஆகிடுறேன், யூனிலிவருக்கு அவங்க நமக்கு போட்டியே கிடையாதுங்க. அவங்க பின்னாடியே முன்னாடியே ஓட வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. எதிர் திசையில் நம்ம ஓடிங்கிறோம். நமக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை. அது மாதிரி புரிஞ்சுங்க. நீங்கள் அவங்களோட ஓடினீங்கன்னா அவங்க வந்து அவங்களுக்கு இன்னும் ஈஸி இது அக்யூமுலேட் பண்ணுறது. பஞ்சகாவியை விற்கிறது நம்மளோட அவனுக்கு தான் ஈஸி. நாட்டு விதைகளை விற்கிறது நம்மளோட அவனுக்கு தான் ஈஸி. அவனுக்கு எது ஈஸி இல்லைன்னா, மக்கள் சேர்றது ஈஸி இல்லை, மக்கள் பேசுகிறது ஈஸி இல்லை. அவனால் பேசுகிற மக்கள் அவனுக்கு தேவையே கிடையாது. சிந்திக்கிற மக்கள் அவனுக்கு தேவை கிடையாது. இதெல்லாம் தான் அரசியலில் நீங்கள் கவனமாக கையாள வேண்டிய விஷயமாக நான் பார்க்குறேன். இன்னொன்று, இந்த பெண்கள் சார்ந்த நிறைய இந்த கூட்டத்துக்கு வரும்போது கூட எனக்கு 2-3 நிகழ்ச்சிகள் நடத்திட்டு நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இது இந்த இடத்துக்கு சம்மந்தப்பட்டதா இல்லைனா கூட அதை சொல்ல வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்குது. நான் பொது வெளியில் ரோட்டு ஓரங்களில் ஒன்றுக்கு இருக்கிறத நிறுத்திட்டேன். ஏன்னா என்னை கேள்வி அப்படி கேட்டிருக்காங்க பெண்கள். நாங்கள் ஏதாவது நிறைய பயணம் பண்ணுறோம் இல்லையா, பெண்களோட பண்ணுறோம், திருநர்களோட பண்ணுறோம். பொது இடங்களில் போய் நேராக ரோட்டில் நின்று அப்படியே ஒன்றுக்கு நின்றுப்போம் இல்லையா ஆண்கள், அது அவங்களுக்கான சௌகரியம். ஆனால் பெண்களை கன்சிடர் பண்ண பயணமே இங்கே கிடையாது. பெண்களை கன்சிடர் பண்ண இயக்கங்கள் ரொம்ப கம்மி தான். அப்போது இந்த ஒரு நிகழ்ச்சியோ அல்லது ஒரு அரசியல் சார்ந்த புரிதலோ இல்லை இந்த மாதிரி கூடி சமூகமாக வேலை செய்யக்கூடிய இடங்களில் ரொம்ப ப்ரியாரிட்டி கொடுக்க வேண்டிய இடத்துல நம்ம குழந்தைகள் பெண்களை ப்ரியாரிட்டி கொடுத்து அவர்களுக்கு தக்கவாறு நிகழ்வுகளை அமைக்கிறது, தத்துவங்களை அமைக்கிறது, முறைகளை அமைப்பது, மாடல்ஸ் அமைப்பது மிக மிக முக்கியம். அது மற்றவங்க செய்ய மாட்டாங்க. நில உடைமை சமூகம் அது செய்யவே செய்யாது. சரியா? இயற்கை விவசாயத்துக்கு வரன்றவங்களுக்கு இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் சமூகமே கொடுத்துருது. பொம்பளைங்க நீங்கள் சமமாக மதிக்கலை அப்படின்னா, எப்படி பொலிக்காலையை மதிக்கிறோமோ பசுவை மதிக்கிறோமோ அப்படி தான். எதுக்கும் ஏற்றத்தாழ்வு இல்லைங்கிறது தான். ஒரு சின்ன உயிர் பெரிய உயிர்னு நிலத்தில் நம்ம பார்க்குறோமா? நீங்கள் இந்த இயற்கை விவசாயத்துக்கு எழுதுனாங்களே, தத்துவம் எழுதுனாங்களே, ஃபுக்காக்கோவாக இருக்கட்டும், யாராவனா இருக்கட்டும், ஆல்பர்ட் ஓவாடாக இருக்கட்டும், இப்போ விண்டல் பெரியார் இருக்கட்டும், நம்மாழ்வாராக இருக்கட்டும், வேறு யார் வேணாலும் கூட இருக்கட்டும், இப்போ ஸ்டெய்னராக இருக்கட்டும், பயோடைனமிக் கண்டுபிடிச்ச ஸ்டெய்னராக இருக்கட்டும், உயிரில் சின்னது பெருசாக அவங்க பார்த்ததே கிடையாது.
பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல்னா நம்ம அந்த அந்த ஓம்புதலுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா உயிரில் சின்னது பெருசு இல்லை. இப்போ எறும்புக்கு ஒரு 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 இது, யானைக்கு ஒரு இது மரியாதைன்றது அது அரசியல் காரணத்துக்காகவும் பாதுகாக்கப்பட வேண்டியது காரணத்துக்காகவும் பண்ணுறமே தவிர நம்ம மனசில் அது இருக்காண்ணா நிலத்தில் இல்லைங்க. கரையானுக்கு மட்டும் நான் கொஞ்சம் கெமிக்கல் போட்டுக்கிறேன், கொஞ்சம் புளி சிறுத்தெல்லாம் வந்தால் நான் போடாமல் பார்த்துக்கிறேன், யானை மட்டும் வச்சு கரும்பு போட்டு வளர்த்துக்கிறேன் நான் சொல்கிறோம். எங்கே நீங்கள் அகிம்சாவை ஜீவகாருண்யத்தை கையில் எடுத்துட்டீங்களோ அங்கே எப்படி மண்புழுக்கு கிடைக்கிற மரியாதையும் அரசியலும் விடுதலையும் அனைத்து உயிருக்கும் கிடைக்கணும்னா அங்கே குழந்தைங்களுக்கும் கிடைக்கணும், அங்கே பெண்களுக்கும் கிடைக்கணும், அங்கே திருநர்களுக்கும் கிடைக்கணும். அந்த ஏற்றத்தாழ்வுகள் இது முக்கியமான அரசியல். சில இடங்களில் நம்ம எழுந்து இடம் விட வேண்டிய இடத்துல இருக்கும். ஏன்னா ப்ரிவிலேஜ் தான். நேற்று கூட ஒரு கேள்வி ஒரு இன்டர்வியூ எடுக்கும்போது நான் சொன்னேன், ஆணாதிக்கம் பற்றி கேள்வி கேட்டாங்க. நான் தான் சொன்னேன், ஆணாதிக்கம் தனியாக செய்யவே வேணாம், ஆணாக பிறந்தாலே போதும்னு. அது ஒரு ஆண்ட்ரோஜெனிக் ஆணாக பிறப்பதே ஒரு ஒரு ஆதிக்கத்தில் இருக்குது. ஏன்னா அது பிறந்தாலே போதும், அந்த ப்ரிவிலேஜ் தானே. நான் அந்த ஒன்றுக்கு இருக்கிறதுக்கு சொன்னதுக்கு காரணம் தான். நீ எங்கே வேணால் ஒன்றுக்கிட்டு போயிடலாம், டாய்லெட் போயிடலாம், ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துன்னு கூட போயிடலாம். பெண்களுக்கு அந்த சூழல் இருக்கானா இல்லை. அதை சிந்திக்க எப்போ தொடங்குறோமோ அப்போ மண்ணை பற்றி இன்னும், ஏன்னா மண்ணை தாயங்கிறோம், எல்லாருமே மூதாயங்கிறோம், ஒரு நல்ல பேர் வைக்கிறோம்ல, ஒரு அழகழகான தமிழ் பேர் நமக்கு இருக்குது. அவங்களுக்கு மதர் நேச்சர் மட்டும்தான், நமக்கு மூதாயின்னு இருக்குது, அவ்வைன்னு சொன்னாலும் அதுக்கு பொருந்தது இல்லையா. எல்லாம் பெண்ணுன்றோம், எல்லாத்தையும் பூங்கிறோம், எல்லாத்தையும் ரிலேட் பண்ணுறோம். ஆனால் சமூகத்தில் வரும்பொழுது முழுக்க அந்த ஆண்ட்ரோஜெனிக் அப்படிங்கிற வார்த்தையில் தான் நான் சொல்கிறேன். நான் மேல் சாவனிஸ்ட்னு சொல்ல மாட்டேன், ஆந்த்ரோபோசின்னு கூட சொல்ல மாட்டேன். மானுடைய வேலை ஆந்த்ரோபோசின்னு சொல்லுவாங்க. அதை முழுக்க ஆண்ட்ரோஜெனிக்காக தான் இருக்குது இன்றைக்கி சமூகம். அந்த ஆண்ட்ரோஜெனிக் சமூகத்திலிருந்து நம்ம ஹோலிஸ்டிக் அப்ரோச்சுக்கு வரணும். அனைத்து உயிர்கள் சார்ந்து இயங்கணும்னா இந்த சமமான எண்ண பாவிப்பு வரணும். ரெண்டாவது, எதிரின்னு நமக்கு யாரும் இல்லைன்றது தான். இப்போ இயற்கை, அதாவது நமக்கு எதிரி யாருன்னா அரசியல் எதிரி தான். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், இயற்கை விவசாயம் பண்ணாத இருக்கிறவங்களாம் எதிரின்னு நம்ம நினச்சிக்கிறோம். 4 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நாமளும் அந்த குரூப்பில் தான் இருந்தன்றதை மறந்துடக்கூடாது. 5 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நாமளும் பரோட்டா தினம்தான்றதை மறந்துடக்கூடாது. 7 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நாமளும் பாமாயிலும் ரீஃபைண்ட் எண்ணெய் தினம்தான்றதை மறந்துடக்கூடாது. நமக்கு எப்பொழுது அறிவு வந்ததோ அப்போ நம்ம மாறணும் இல்லையா. அப்பொழுது அவனுக்கு அறிவு வரக்கூடிய வாய்ப்பை நம்ம ஏற்படுத்துவது தான் இந்த மாதிரி பயிற்சிகளுடைய நோக்கம். நம்ம மட்டும் கிடையாது, இங்கே இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் போய் நம்மாழ்வார் கடைசியாக இந்த ஒரு நெல் திருவிழாவில் திருவண்ணாமலை சொன்னார், நம்ம ஒவ்வொருத்தரும் தகவல் தொழில்நுட்ப கோபுரங்கள் அப்படின்னாரு. இயற்கை விவசாயம் பண்ணுறது ஒரு பக்கம், நாம் எங்கே போகிறோமோ காது கிடைச்சா காதை பிடிச்சிக்கணுங்கிறாரு. இப்படி பிடிச்சி பேசினே இருக்கணும். அந்த அன்றைக்கி சொன்னார், டேனிஷ் மிஷனில் நடந்தது ஒரு 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 விதை பகிர்தல் நடந்தது. சின்ன கூட்டம், மாலை நேரம் ஒரு 7-8 மணிக்கு நடந்தது. அதில் அவர் சொன்னது என்னென்னா, அதுக்கப்புறம் அவர் பொதுக்கூட்டங்களில் கலந்துக்கல. அந்த நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு கோபுரம் மாதிரி செயல்படுறோம் இங்கே இருக்கிறவங்க அப்படின்னு. இங்கே இருக்கிறவங்க நம்மளை மேம்படுத்திக்க நினைக்கிறோம், அந்த மேம்படுத்திக்க இன்னொருத்தரை அந்நியமாக்குறோம். இயற்கை விவசாயத்தின் மேல் தான் புரிதல் வந்தால் அவன் செய்கிற தவறுக்கு நம்மக்கிட்ட பதில் இருக்கணும். அவனை மாற்றுறதுக்கு நம்மக்கிட்ட ஒரு கல்வி புலம் இருக்கணும். அந்த கல்வி புலத்தில் வேலை செய்வதும் அரசியல். ப்ராடக்டில் வேலை செய்வதில்லை, ப்ராசஸில். உங்களுடைய செயல் தான் அரசியலை தவிர உங்களுடைய விளைவுகள் கிடையாது. உங்களுடைய விளைவுகள் அந்த காந்தி சொல்கிற மாதிரி என் மீன்ஸும் பாரு, உங்களுடைய பாதையும் இலக்கும் ஒரே மாதிரி இல்லைன்னா எங்கேயே தப்பு பண்ணுறீங்கன்னு அர்த்தம். இப்போ எப்போ நீங்கள் ஒரு மனிதனை அவன் நஞ்சுள்ளவனாக இருக்கட்டும், அல்லது விவசாயம் செய்ய தெரியாதவனாக இருக்கட்டும், அல்லது நகரத்தில் போய் கிராமத்தை விட்டு நகரத்துக்கு போனவனாக இருக்கட்டும், ரொம்ப சர்வசாதாரணமாக பிளாஸ்டிக்கை கீழே போகிறவனாக இருக்கட்டும், அங்கே கல்வி தான் முக்கியமாக இருக்கே தவிர வெறுப்பு என்பது நம்ம யார் மேலேயும் வச்சுக்கக்கூடாதுங்கிறது தான் பாலபாடமாக இருக்கணும். எங்கே நம்ம வெறுக்க ஆரம்பிக்கிறோமோ அதற்கு பிறகு நம்ம எந்த விவசாயம் பண்ணியும் பிரயோஜனம் இல்லை. அங்கே ஆண் பெண்ணை வெறுப்பான், பணக்காரன் ஏழை வெறுப்பான், ஜாதியால் வெறுப்பான், மதத்தால் வெறுப்பான். அவர் சொன்ன அரசியல் இருக்கு இல்லையா, துப்பாக்கி குண்டில் பன்னி கொழுப்பை தடவுறதுன்றது ஒரு வெறுப்பு தான். அந்த வெறுப்பு நம்மக்கிட்ட சின்ன சைஸில் இருக்கும், குண்டாக இருக்காது, கடுகாக இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசமாக இருக்கும். அந்த வெறுப்பு இல்லாமல் இருந்தீங்கனாலே இந்த இயற்கை விவசாயம் என்பது உங்களுக்கு, எனக்கு கடவுள் மீது நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, ஆனால் இயற்கை மேலே அபாரமான நம்பிக்கை இருக்குது. அது கூட்டு போகிற பாதைன்றது ரொம்ப பெருசாக இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு 1500 கிலோமீட்டர் ஆற்றங்கரை வரம் பயணம் பண்ணியிருக்கோம் இந்த 15 நாளில். அதில் நான் கற்றுக்கின விஷயம் என்னென்னா, நீங்கள் தென்பண்ணை உருவாகிற இடமா இருக்கட்டும், பாலாறு இருக்குமா, பாலாறு உருவான இடத்துக்கு எத்தனை பேர் போயிருக்கீங்க? யாருக்காவது தெரியுமா பாலாறு உருவான இடம்? நீங்கள் போயிருக்கீங்களா? நந்தி ஹில்ஸில் உருவாகும். நந்தின்னு ஒரு சின்ன குன்று அங்கேருந்து உருவாகுது. அதனுடைய சைஸ் என்னென்னா, அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 2க்கு 2 அடி. எவ்வளோ? 2க்கு 2 சதுர அடியில் அந்த பாலாறு உருவாகுது.
அங்கேருந்து அப்படியே நமக்கு ஊற்று வந்துடுது தானே, இவ்வளோ பெரிய பாலாறு நிறச்சி ஓடுற அளவுக்கு கிடையாது. அப்படியே இணைஞ்சு ஆல்மோஸ்ட் ஒரு 1.25 கிலோமீட்டர் விரிவடையுது ஒரு இடத்துல. தென்பண்ணையும் அப்படி தான் 1.75 கிலோமீட்டர் அகலம். நான் அளந்துட்டே வந்துட்டேன் ட்ரோன் வச்சு. ஆவியூர்னு ஒரு இடத்துல. அப்போது இதெல்லாம் கற்பனையே பண்ணிக்க முடியல. இதெல்லாம் சிந்திக்கிறதுக்கு அந்த விவசாயம் பண்ணுறவங்களுக்கு யாரும் இருக்காது. இயற்கை விவசாய அரசியலாக மாற்றின 2 முக்கியமான ஆட்கள் தமிழ்நாட்டில். ஒன்று ஃபுகாக்கோ தமிழ்னா கூட அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகம். 2வது நம்மாழ்வார். இதுக்கு இணையாக குமரப்பாவை வளர்த்துக்கிட்டே வராங்க இல்லையா. இந்த 3 பேரும் நமக்கு ரொம்ப பேஸு அரசியல் ரீதியாக. நம்மாழ்வார் அதை ரொம்ப பரப்புரை செஞ்சவர். இந்த ஃபுகாக்கோவும் குமரப்பாவும் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? உங்கள் நேரத்தை திருடியது யார்? ஏன்னா நேரத்தை தான் அவங்க வாழ்க்கையாக பார்க்குறாங்க, நேரத்தை தான் அவங்க சுதந்திரமாக பார்க்குறாங்க. நீங்கள் பாட்டு பாடினது எங்கே, ஆத்தங்கரையில் உட்காந்துருந்தது எங்கே? இப்போ சங்க இலக்கியெல்லாம் படிக்கிறோன்னா ரொம்ப அழகாக இருக்குது. அதை எழுதுனவங்க யார்? விவசாயிங்க தான். ஒரு நெசவாளன் தான், ஒரு குயவன் தான், ஒரு பறை அடித்தவன் தான், ஒரு துடும்பு அடித்தவன் தான். இவன் தானே எழுதியிருக்கான். இவன் நேரத்தை திருடியது யார்? இந்த கேள்வியை மனசில் வச்சுருப்போம். நான் பதில் சொல்ல வரல, கேள்விகளை உங்ககிட்ட விதைக்கிறதா வந்திருக்கேன். உங்கள் நேரத்தை திருடியது யாருன்னு நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சுட்டா அதுக்கு எதிரான செயல்பாடுகள் தான் இங்கே அரசியல். நீங்கள் யாருக்கு ஓட்டு போகிறீங்கிறதோ, நீங்கள் எந்த சாமி கும்பிட்றீங்கிறதோ, நீங்கள் என்ன மாதிரி உணவு சாப்பிட்றீங்கன்றதோ, இதெல்லாம் அவர்களுடைய பிறப்பு உரிமை. அதில் தலையிட்டாவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது ஓட்டு அரசியல்னு. இல்லைன்னா ஆள் சேர்க்குறாங்கன்னு அர்த்தம். உங்கள் உடை, உணவு, வாழ்க்கை முறை, சடங்கு, நம்பிக்கைகள் உங்களை தலையிட்டு அதுக்கு அக்குமுலேட் பண்ணுறாங்கன்னா 2 விஷயந்தான் இருக்கும். ஒன்று அங்கே வியாபாரம் வரப்போகுதுன்னு அர்த்தம், அல்லது உங்ககிட்ட ஓட்டு வாங்க போகிறாங்கன்னு அர்த்தம். இது அனைத்தும் அவங்க பிறப்புரிமை. இதனால் நம்ம யாரையும் வெறுத்துக்காமல் இருந்தனாலே இயற்கை விவசாயம் செய்கிறவங்க எல்லாருமே அகிம்சையை நோக்கி நகர்ந்துருவோம். நம்மளுடைய செயல்பாடு என்பது எதிர் திசையில் இருக்கும். இதைத்தான் கண்டு பயப்படுவாங்க. இது மட்டும்தான் சொல்யூஷன் நம்மக்கிட்ட இருக்கும். மற்றபடி நீங்கள் நான் ப்ராடக்டை பண்ணிவிடுவேன், வேகமாக இண்டஸ்ட்ரியை வளர்த்துருவேன், நம்மளாம் ஒன்றுமே இல்லை. ஒரு உதாரணம் சொல்கிறேன். மருத்துவத்துறையில் மட்டும் வருகிற ஆண்டு 5 வருஷத்துக்கு ஒரு கணக்கிடுறாங்க. 46 லட்சம் கோடி ரூபாய்க்கு இந்தியாவில் வாய்ப்பு இருக்குன்னு கணக்கு பண்ணுறாங்க. 46 லட்சம் கோடி. அதில் 15 லட்சம் கோடி நியூட்ராசிட்டிகல்ஸ், உணவை மருந்தாக வழங்கக்கூடிய தொழில்துறை தொடங்குறது. நாளைக்கு கருப்பு கவனி அவங்க கையில் எடுக்க மாட்டாங்கன்றது என்ன நிச்சயம்? அதனுடைய விளைவு தான் ஆடுதுறையில் கொட்டரகம் கருப்பு கவனியை உருவாக்கி விதையை பரவலாக்குறாங்க. அப்போது நம்ம அந்த லார்ஜர் பிக்சர் நமக்கு எல்லாருக்கும் தெரியணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய சின்ன செயல் அந்த லார்ஜர் பிக்சரை உடைச்சிடும். ஒரு சிறு உளி மாதிரி நீங்கள் எங்கேருந்து உடைக்கிறீங்கன்னு தெரியாது. ஆனால் ஒரு நாள் அந்த சாம்ராஜ்யம், இந்த அதிகார சாம்ராஜ்யம் எப்படி அவர் சொன்னார்ல, அவர் பேசினதெல்லாம் கலோனியலிஸ்ட்டுக்கு பின்னாடி இப்போ ஒரு கலோனியலிஸ்ட் இருக்குது. அதாவது 1990க்கு பின்னாடி இருக்குது இல்லையா. அந்த கலோனியலிஸ்ட் என்பது அரசர்களால் கட்டமைக்கப்பட்டது அல்ல. அது வங்கிகளாலும், அது அரசியல் தலைவர்களாலும், ஒரு சில தனியார் குடும்பங்களாலும் கட்டமைக்கப்பட்டது. இதற்கு எதிராக நீங்கள் பணத்தை திரட்டுறதோ, இதற்கு எதிராக அதிகாரத்தை திரட்டுறதோலாம் வேலை இல்லை. அதிகாரத்தை முற்றிலுமாக போட்டு மதிக்காமல் ரொம்ப துச்சமாக மதிக்கிறது தான். அவனுக்கு எதிராக அதிகாரியாக நீங்கள் மாறுறதில்லை, கொலகாரனுக்கு எதிராக கொலகாரனாக மாறுறதில்லை. கத்தியை கீழே போகிறது தான் நான் கிம்சை. அவன் செஞ்சு அதையே நான் செய்வேன் அப்படின்னா அது வேளாண் அரசியல் இல்லை. அவன் போனால் அதே வேகத்துக்கு நான் போவேன், வேளாண் அரசியல் இல்லை. கல்வியை யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது இல்லை. கல்வியை வழங்கி கொண்டே இருக்கணும். உங்கள் நேரத்தை நீங்கள் காசாக்கிங்க, உங்கள் கல்வியை நீங்கள் இலவசமாக கொடுங்க. இது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு இருக்கிற அறிவு இலவசம் சமூகத்துக்கு. அது ஏன்னா சமூகத்திட்டருந்து வந்தது. உங்கள் நேரம் உங்களுக்கு வருவாய். இதில் ரொம்ப கிளியராக இருங்க. இதெல்லாம் தான் இந்த 10-15 ஆண்டுகளில் இன்ஸ்டியூஷன்ஸாக இருக்கட்டும், பெரிய பெரிய நிறுவனங்களாக இருக்கட்டும், சின்ன குழந்தைங்களாக இருக்கட்டும், அவங்ககிட்ட நான் தொடர்ச்சியாக சொல்கிறது இந்த மாதிரி சில விஷயங்கள் தானே தவிர, வேளாண் அரசியல் என்பதும் நம்ம ஆல்பர்ட் ஓவார்டில் ஆரம்பித்து அதெல்லாம் நம்மாழ்வார் நிறைய பேசி வச்சுருக்காரு. சரியா? நிறைய தலைவர்கள் நிறைய பேசி, இந்த கலசப்பாக்கம் கூட்டத்தில் நிறைய பேசியிருப்பீங்க. அதை பேசுகிறதுக்காக நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறதுக்காக வரல. மீண்டும் மீண்டும் அந்த 5-6 விஷயங்களை சொல்கிறேன். வேகமாக போவது இயற்கைக்கு எதிராக தான் இருக்குது. அதில் துல்லியம் என்பது அதோட மோசமானது. துல்லியம் என்பது இண்டஸ்ட்ரிக்கானது, ப்ரிசிஷன். ஒரு சரியான சதுரத்தை நீங்கள் உருவாக்குறீங்க அப்படின்னாலே அதற்கு பின்னாடி வணிகம் வந்துடும். அதனால தான் கட்டடங்களும் சரி, துணியும் சரி, இயற்கை விவசாயம் சரி, அன்ஈவன் ஸ்பேசஸ் உருவாக்க சொல்லிக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு இந்த 2021-22 தான் நான் கிணறுலாம் இடிஞ்சதிங்க. அப்போது லெனினோட ஒரு பீட்டர் அண்ணெலாம் பேசிகிட்டு இருக்கும்போது நான் ஒரு ஆவணம் படித்தேன். 2006 எழுதுனா திருவண்ணாமலை பற்றின ஒரு ஆவணம். திருவண்ணாமலை மாவட்டத்தில் எத்தனை கிணறு இருக்குன்னு நினைக்கிறீங்க?
தோராயமாக சொல்லுங்கள், மாவட்டம் மட்டும். வேறு எவ்வளோங்க? வீட்டுக்கு ஒரு கிணறா? ஆளுக்கு ஒரு கிணறுன்னு மாடசாமி புக்கு எழுதுன மாதிரி ஸ்கூலில் வீட்டுக்கு ஒரு கிணறு 3000, 5 லட்சம், எவ்வளோ? 50,000. ஆனால் நைல் நதி எவ்வளோ நீரன்னு கேட்டால் எல்லா பசங்களும் சொல்லிடுது ஸ்கூலில். புரியுதா? திருவண்ணாமலை போய் நைல் நதி எவ்வளோ தூரம், உயரமான நதி எது, அகலமான நதி எது, நீளமான நதி எதுன்னா சொல்லிடுறாங்க. 1,20,000 கிணறுகள் மட்டும்தான் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு 2006. 140 ஓடைகளும் சிற்றாறுகளும் நிறைந்த மாவட்டமாக இருக்குது. எவ்வளோ? 140. அப்போ நமக்கு 6 சம்பந்தமான சிவிலைசேஷன் நம்மகிட்ட வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. தென்பண்ணையும் பாலாறையும் கழிச்சிட்டோம்னா, தென்பண்ணைக்கு ஓலையாறு இருக்குது, பாம்பாறு இருக்குது, நிறைய கிளையாறுகள் வந்து சேர்ந்தால் கூட திருவண்ணாமலை மாவட்டம் முழுக்க முழுக்க ஏரியும் கிணறாலையும் நிறைஞ்சதாக இருக்குது. இது ஒரு 7-8 வருஷமாக கவனிக்கிறதுல எனக்கு நல்லா தெரியுது. இந்த 1,20,000 கிணறுல பாதி கூட இப்போ இல்லை, கைவிடப்பட்டதாக இருக்குது, இடிஞ்சு விழுந்ததாக இருக்குது. அப்போது ஒவ்வொரு கிணறு இழக்கும் பொழுதும் பல 100 விவசாயிகள் அதிலிருந்து வெளியேறாங்கன்னு அர்த்தம். இவர் சொன்னார் இல்லையா, 222 சொன்னார் இவர். திருவண்ணாமலை எப்படி ஒரு ஆறு பொய்த்து போனால் அந்த நகரம் பொய்த்து போயிடுமோ, ஒரு கிணறு பொய்த்து போனால் அதை சுற்றி இருக்கிற சில விவசாயிகள் அங்கே காணோன்னு அர்த்தம், அல்லது போர் போட்டிருக்காருன்னு அர்த்தம். யார் பற்றியும் கவலை இல்லாமல் 1000 அடிக்கு, அது பாமையினை அடிக்கடி சொல்லுவாங்க, அந்த ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் பற்றிலாம் சொல்லியிருப்பாங்க, அது அவங்க வகுப்பில் பேசுவாங்க. எவ்வளோ நீங்கள் ஆழமாக தண்ணி போடுறீங்களோ அது நீங்கள் இயற்கை விவசாயத்துக்கு எதிரானதாக தான் இருக்குது. சயின்ஸாகவே, தத்துவார்த்த ரீதியாக இல்லை. செடிக்குள்ளே இருக்கிற தண்ணியை மீண்டும் வெளியே எடுத்துடுது. அது ஆழமான இடத்துலேருந்து தண்ணி எடுத்து ஊற்றினா அதை அவங்க நிறுவிட்டே இருக்கிறானுங்க வெளியிலலாம். ஸ்டெய்னர் இன்ஸ்டியூட்லாம் அதை ரொம்ப தீர்க்கமாக நம்புகிறாங்க. ரொம்ப ஆழமாக இருக்கிற தண்ணி எடுத்து போட்டோம்னா செடிக்குள்ளே இருக்கிற அந்த நீர்மையை, அந்த லிக்விட் வந்து வெளியேற்றிடுது, அந்த சாரையே வெளியேற்றிடுதுங்கிறாங்க அவங்க. அதுக்கு எதிராக இருக்குது. அப்போ கிணறு சார்ந்து நம்ம எவ்வளோ யோசிக்க வேண்டியிருக்கு. இதெல்லாம் தான் இயற்கை விவசாயத்தில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய பாடமாக இருக்குது. அதனால் எல்லா வகுப்புகள்லையும் நான் சொல்லுவேன், பௌத்தம் எடுக்கும்போதும் குழந்தைங்களும் சொல்கிறது தான், தனக்கும் பிறருக்கும் தீங்கு விளைவிக்காத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து செல்வது என்பது இயற்கை விவசாயிகளுக்கு மிக முக்கியமானது. அது எல்லா உயிருக்கும் தான். தனக்கும் பிற உயிர்கள் அத்தனையும் தீங்கு விளைவிக்காத முறையில் ஒரு வாழ்க்கையை வாழ முடியும்னா அதை உங்கள் உள்ளூர் சார்பில் உங்களுக்கு தெரிந்த வகையில், உங்களுக்கு அறிவுக்கு எட்டின வகையில் நீங்கள் வாழ்ந்து பார்க்குறது தான். ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஃபார்முலாலாம் இங்கே எதுவுமே கிடையாது. செய்கிறதுக்கு நிறைய வேலை இருக்குது. யார் யார் எது செய்கிறாங்களோ செய்யட்டும். நீங்கள் கையில் எடுத்ததில் உறுதியாக நில்லுங்க. புரியுதா? இன்றைக்கி ஒன்று, அன்றைக்கி ஒன்று, இதை பண்ணுறேன், அதை பண்ணுறேன், உடனே ட்ரோன் வந்துச்சா ட்ரோனுக்கு எதிராக வேலை செய்கிறேன் அப்படிலாம் கிளம்பணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் பாட்டுன்னு உங்கள் இடத்துல வேலை செஞ்சுனே இருங்க. அப்பப்போ ஃபுக்காக்கா, குமரப்பா, காந்தி, நம்மாழ்வார், ஹோவார்ட்னு ஏதாவது தோன்றதை எடுத்து படிங்க. அவங்க ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நின்ன இடத்துல நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க. மாற்றம் அப்படியே ரிப்பிள் எஃபெக்ட் மாதிரி, அலைகள் மாதிரி மக்கள்கிட்ட போயிட்டே இருக்கும். ஓடி ஆட வேண்டிய அவசியம் இல்லை, பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நோயில் மாட்ட வேண்டிய அவசியம் இல்லை. கல்வி, மருத்துவம், சடங்குகள்லேருந்து நீங்கள் எவ்வளோ குறைவாக உங்கள் நிலத்துலேருந்து எடுத்து பணத்தை போடுறீங்களோ அப்போவே உங்களுக்கு புரிஞ்சிடும். எல்லாத்தையும் பண்ணி 40 லட்ச ரூபா கட்டி நீங்கள் வந்து ஒரு டென்டல் டாக்டருக்கு பிள்ளைக்கு கட்டிங்கன்னு வைங்க, என்ன பிரயோஜனம் இருக்குது அதில்? 1.5 கோடி கேட்குறான் எஸ்ஆர்எம்மில். நான் அந்த காலேஜில் தான் படித்தேன். நான் படிக்கும்போது 1.5 கோடி 2010, 2009. இன்றைக்கி எவ்வளோன்னு தெரியல. இதெல்லாம் நம்ம வாழ்க்கை கிடையாது. அதையும் புரிஞ்சுக்கணும். கல்வி என்பது அவசியம். ஆனால் கல்வியை வணிகமாகவோ, மருத்துவத்தை வணிகமாகவோ, இதெல்லாம் தான் அரசியல். எங்கே வணிகம் இருக்கிறதோ அந்த வணிகத்துக்கு எதிராக ஒரு மனுஷன் வாழ்ந்து காட்டிட்டானா அவன் அரசியல் வயப்பட்டுட்டான்னு தான் அர்த்தம். அவன் கூட்டத்தை கூட்டணும்னு அவசியம் கிடையாது. அவன் கட்சி பற்றி அவசியம் கிடையாது. தத்துவார்த்த ரீதியாக அவன் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு அர்த்தம். அதை மனசில் வச்சுங்க. மறுபடியும் சொல்கிறது, வேகத்துக்கு எதிராக வேலை செய்யுங்க. அதுதான் இயற்கையோடு இணைந்து வாழ்வதற்கான நல்வழி. நன்றி.